மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி, அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான வார்த்தையும் கூட. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக, தேவ செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து இந்த வேத பகுதிகளை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த வேத பகுதி என்னை அதிகமாய் தொடர்ந்து தொட்டது. அதை தொடர்ந்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன், ஜெபித்தேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தையிலிருந்து பேசும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டபடியினாலே கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இந்த 6ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. அதிலேயும் நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தும் போது அதிலேயும் ஒரு விசேஷித்த நியாயாதிபதியாக கிதியோனை ஆண்டவராகிய தேவன் ஒரு நியாயாதிபதியாய் ஏற்படுத்துகிறார். கிதியோன் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, வெட்டுகிறவன் என்று அர்த்தம். வெட்டுகிறவன் என்று அர்த்தம். இந்த கிதியோனை ஆண்டவராகிய தேவன் ஒரு நியாயாதிபதியாக ஏற்படுத்தி, பிரைஸ் தி லார்ட், ஏற்படுத்துவதற்கு அல்லது இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியின் பாதையிலே கடந்து வருவதற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். செய்தியின் தலைப்பு கிதியோனின் வெற்றிக்கு காரணங்கள் என்கிற வார்த்தையில தலைப்பிலே ஒரு 3 வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கிதியோன் வாழ்ந்த காலகட்டம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 1222 முதல் 1182 ஆகிய நாட்களிலே இந்த கிதியோனின் காலகட்டங்களாக இருந்தது. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் அவரை உருவாக்கி எடுத்தார். அவருடைய வெற்றிக்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அநேக காரணங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதிலே ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில சுருக்கமாய் வைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். ஒன்று, வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:15 வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். பாருங்க, ஒரு நியாயாதிபதியாய் ஆண்டவர் கிதியோனை அழைக்கும் போது இன்னும் சொல்ல போனா ஒரு பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கிதியோனை ஆண்டவராகிய தேவன் ஊழியத்திற்கென்று அழைக்கும் போது முதலாவது அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, தன்னை தேவனுக்கு முன்பாக, அதாவது முதலாவது வெற்றிக்கு காரணம் தன்னை தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துகிற அனுபவத்திற்குள்ளாய் கிதியோன் காணப்பட்டார். அல்லேலூயா.
அடிக்கடி நான் சபையில கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படிதல் மிக அவசியம், மன்னிப்பு மிக அவசியம், தாழ்மை மிக அவசியம், நாம் தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பது அவசியம் என்று சொல்லுகிற அநேக சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக் கொடுப்பது வழக்கம். அதிலேயும் பாருங்க, கிதியோனுடைய வெற்றிக்கு முதலாவது காரணம் என்னவென்றால், தன்னை தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்த்த முடியுமோ. கர்த்தருடைய சத்தம் வருகிறது, நீ ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறார். இப்படியோ பாருங்க, இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு நீதான் ஒரு முக்கியமான ஆள் என்று சொல்லி அவருக்காக சொல்லப்படும் போது பெருமை அவருடைய வாழ்க்கையில வரல, தன்னால நான் தான் இதை செய்ய முடியும் என்கிறதான எண்ணம் அவருடைய வாழ்க்கையில வரல. அவர் என்ன பண்ணுகிறார்? முதலாவது தன்னை தேவனுக்கு முன்பாக முழுவதும் தாழ்த்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவ சமூகத்திலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசியமா, இளைஞரே, மறுபடியும் வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். யாரு கீழ்ப்படிங்க? வயதானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இளைஞர்களே என்ன பண்ணுங்க? நீங்க கீழ்ப்படிங்க. அப்போ ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும்னு சொன்னா நாம் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். பாருங்க, இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது குறைந்து போய்விட்டது. பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது குறைந்து போய்விட்டது. பெரியவர்களை மதிக்கிற தன்மை குறைந்து போய்விட்டது. ஆசிரியர்களை மதிக்கிற தன்மை பிள்ளைகளுக்கு குறைந்து போய்விட்டது. பாருங்க, அதனுடைய முடிவு என்ன ஆகுது? அநேக குழந்தைகள் பலவிதமான தவறான பாதையிலே செல்வதற்கு ஒரு காரணமாய் அமைகிறது. ஏதாவது கண்டிக்க போயிட்டாங்கன்னு சொன்னா, சில பிள்ளைங்களை, வாலிபர்களை கண்டிக்க போயிட்டாங்கன்னு சொன்னா, நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்திடுறது. பாருங்க, நான் செத்து போயிருவேன் அப்படி சொல்லி பயமுறுத்திடுறது. பாருங்க, தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாம் உண்மையாய், பரிசுத்தமாய், சாட்சியாய், ஒரு கீழ்ப்படுதலோடு, தாழ்மையாய், கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்வோம் என்றால் அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னைத்தானே தாழ்த்துகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆண்டவரே, 15ஆம் வசனத்துல, இஸ்ரவேலை எதனால் நான் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுது. தாழ்த்தின மனுஷனை கர்த்தர் வெற்றியின் பாதையில் நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு காலம் பெருமை இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு காரியத்தை வச்சும் நமக்கு பெருமைப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நல்ல முறையில் உயர்த்தி வருகிறாரே என்று சொன்னால் நம்ம சொல்லணும், இது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற தேவ கிருபை. ஒரு காலம் என்னுடைய சுயமோ, என்னுடைய சாமர்த்தியமோ, என்னுடைய பலனோ அல்ல, கர்த்தர் தான் என்னை இம்மட்டமாய் நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் எவ்வளவு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, தாழ்மை உள்ளவர்களையோ கர்த்தர் உயர்த்துகிறார், பெருமை உள்ளவர்களையோ கர்த்தர் தூரத்தில் நின்று அறிகிறார். அப்போ ஒரு காலம் மனமேட்டிமை நமக்கு இருக்கக்கூடாது.
ஒரு காலம் சில சூழ்நிலையிலே நமக்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகும் போது மனமேட்டுமை இருக்கக்கூடாது. சில ஆசீர்வாதங்கள் வரும்போது நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எந்த மனுஷனை உயர்த்தவும் எந்த மனுஷனையும் தாழ்த்தவும் கர்த்தராலே மாத்திரம் ஆகும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவன் நமக்கு எதை செய்தாலோ, எந்த உயர்வின் பாதையிலே கொண்டு போனாலோ, கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அதில் வாசிக்கும் போது நேபுகாத் நேச்சார் என்று சொல்கிறதான ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே மனமேட்டிமை உள்ளவனாய் மாற்றப்பட்டான். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் வாசிங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, நேபுகாத் நேச்சார் ராஜா, பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாழ்க்கையில ஒரு சொப்பனம் காண்கிறார். ராஜாவா இருக்கிறார். அவர் ஒரு சொப்பனம் காண்றார். இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல எந்த ஜோசியர்களாலும் அந்த பாபிலோன் தேசத்தினுடையதான எந்த ஒரு வல்லுநர்களாலும் முடியவில்லை. அந்த நாட்களிலே பிரைஸ் தி லார்ட் சிறைபிடிக்கப்பட்டு எருசலேமில் சிறைபிடிக்கப்பட்டு போனதான தானியேல் அங்கே இருக்கிறார். இந்த தானியேல் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறார். அர்த்தத்தை சொல்லும் போது அது என்ன சொப்பனம் என்றோ அந்த சொப்பத்தின் அர்த்தனுடைய காரியத்தை சொல்லும் போது அது ஒரு கொடூரமான ஒரு சொப்பனமாக இருக்கிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறதான அந்த பட்சத்திலே அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குமா? பிரைஸ் தி லார்ட். 32ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிக்கப்படுவாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சார் இடத்தில் நிறைவேறிற்று. பாருங்க, தானியேல் மூலமா இந்த சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லப்பட்ட உடனே இவர் மனமேட்டிமை இல்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து, இப்படி ஒரு சொப்பனம் வந்திருக்கிறது, என்னை நான் ஆண்டவருக்கு முன்பாய் நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தாழ்த்தி இருப்பாரே என்று சொன்னால் அந்த சொப்பனத்தினுடையதான செயல்பாடுகள் இவருக்கு நிகழ்ந்திருக்காது. ஆனால் எப்போது மனமேட்டிமை தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததோ, எப்பொழுது மனமேட்டிமை ராஜாவுக்குள்ளே கடந்து வந்ததோ, பாருங்க அந்த சொப்பனம் நிறைவேற ஆரம்பித்தது. அவர் பாருங்க ஒரு மிருகத்தை போல, ராஜா ஒரு மிருகத்தை போல புல்லை தின்னுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. வாசிங்க, கண்ணி பண்ணி வாசிங்க. 33 வாசிங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அல்லேலூயா. எதற்காக இது கற்றுக் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா,
தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பகுதியாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தும் போது ஒரு காலம் நம்முடையதான பெயரோ நம்முடைய புகழோ அல்ல, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் அதிலே மகிமைப்படுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன பண்றாரு? அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவர் சொன்ன உடனே மறுபடியும் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமம். இது யாரால முடிஞ்சிச்சு? கர்த்தரால முடிஞ்சு சொல்லல. யாரால முடிஞ்சிச்சு? என் வல்லமையின் பராக்கிரமம். பாருங்க, நான் என்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்க கூடாது. இது என்னால முடிஞ்சிச்சு, நான் தான் அதை செஞ்சேன், என்னால அதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி நம்ம வார்த்தை சொல்லக்கூடாது. பாருங்க, என் வல்லமையினால, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். அடுத்து வாசிங்க. என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் ராஜா தன்னை மேன்மைப்படுத்தி மேட்டிமையான வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அந்த நேரமே பிரைஸ் தி லார்ட், ஒரு மாட்டை போல, ஒரு மிருகத்தை போல தள்ளப்பட்டான் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஒரு காலம் மேட்டிமைப்படாதபடிக்கு இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும் போது ஆண்டவரை உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் போது சபையை மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நிறைய பேர் சில சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய லெவல் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. பாருங்க, கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நிச்சயமாய் அந்த உயர்வுக்கு காரணனாய் காணப்படுகிற கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர நாம் ஒரு காலம் பிரைஸ் தி லார்ட் ஒரு கால் நாம் அந்த இடத்தை விட்டு நாம் மாறிவிடக்கூடாது. இன்னும் நமக்கு ஒரு வீடு கட்டப்படுகிற காரியமா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஒரு வேற எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல பிரைஸ் தி லார்ட் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு பைனான்சியலி நம்ம இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு வரும்போது நாம் ஒரு காலம் அதிலே நாம் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அதிலே கர்த்தரை மாத்திரமே உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒன்று, கிதியோனுடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில ஒன்று தாழ்மை உள்ள மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தாழ்மை வேண்டும். இரண்டாவது அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து. இரண்டாவது அவருடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். வாசிங்க. அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, முதல் காரியம் அவருடைய வெற்றிக்கு காரணம் தாழ்மை உள்ளவராயிருந்தார். இரண்டாவது, அவருடைய வெற்றிக்கு காரணம் தன்னோடு பேசின தேவனுக்கு தேவ மனுஷனுக்கு மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது 14 அதுல வாசிக்கும் போது 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு,
நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காணிக்கையை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், மிக அழகாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், காயினோ ஆபேலோ ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரிக்கவில்லை, ஏன் அங்கீகரித்தார் என்று சொல்லி இதற்கு முன்பாக பல நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை பல வகையிலும் கொடுத்திருக்கிறேன். ஆனா இதற்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் காணப்படுகிறது. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஓகே, காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்தார், காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லல. இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்படின்னா காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. காணிக்கை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதை உற்சாகமாய் நாம் செய்ய வேண்டும். செய்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, காயினுடையதான இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, அப்பொழுது 6ஆம் வசனத்துல அப்பொழுது காயின், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி. இப்போ யாரு காணிக்கை கொண்டு வந்தது? ஆபேல் காணிக்கை கொண்டு வந்திருக்காரு, காயின் காணிக்கை கொண்டு வந்திருக்காரு. ஆபேல் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயின் காணிக்கை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல என்று சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டு தன் சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் உண்டானது, பொறாமை கொண்டான், கோபப்பட்டான், கடைசியாய் கொலை செய்கிறவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, காணிக்கை கொண்டு வருவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் பரிசுத்தமாய், பிரைஸ் தி லார்ட், சாட்சி உள்ள தேவன் விரும்புகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். இந்த எடுத்து வாசிக்கும்போது சொல்லப்பட்டு பாருங்க, காயினையும் காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ அவருடைய இருதயம் செம்மையா இல்லை, அவருடைய இருதயம் பரிசுத்தமா இல்லை, அவருடைய இருதயம் சாட்சியா இல்லை, இருதயம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே இல்லை, இருதயம் மன்னிக்கிற சுபாவத்திலே இல்லை. பாருங்க, ஆனால் ஆபேலை குறித்து அப்படி ஒன்று சொல்லப்படல. ஆபேலையோ ஆபேல் காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுக்காய் நாம் ஒரு காணிக்கையை கொண்டு வரும்போது கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய், மனப்பூர்வமாய், மகிழ்ச்சியோடு நாம் கொஞ்சம் செஞ்சாலும் சரி, அதிகமா செஞ்சாலும் சரி, நாம் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக இருந்து உண்மையாய் நாம் செயல்படுவோமே என்றால் அதை பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது மாத்திரமல்ல, அதற்குரிய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை சொன்னார். வாசிங்க,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து என்று சொல்லி இந்த இடத்திலே அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இயேசு சொல்றாரு பாருங்க, நீ பலிபீடத்திலே காணிக்கையை கொண்டு வரும்போது அங்க காணிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, பிரைஸ் தி லார்ட், உங்க சகோதரத்துல ஏதாவது குறை உண்டு என்று கண்டால், சண்டை போட்டிருப்போம், தேவையில்லாம பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், தேவையில்லாத காரியங்களை செஞ்சிருப்போம்னு சொன்னா அவர் சொல்றாரு, பலிபீடத்துல காணிக்கையை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து நீ காணிக்கையை செலுத்து. அப்படியானால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் முகருகிற சந்தோஷமான காணிக்கை என்னவென்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் செய்கிறதையே கர்த்தர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபேலுடைய இருதயம் எப்படி இருந்தது? அவருடைய முகநாடி வேறுபட்டது. அவன் கோபம் கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே பொறாமை கொண்டவனாய் காணப்பட்டான். தொடர்ந்து அவன் கொலை செய்கிற அளவிற்கு அவனுடைய இருதயம் காணப்பட்டது. காயினையும் காயினுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் காணிக்கையை செலுத்தினாலும் சரி, ஒரு பொருத்தனை காணிக்கையை செலுத்தினாலும் சரி, இல்ல தசமபாக காணிக்கையை செலுத்தினாலும் சரி, நாம் ஒருவேளை எப்படிப்பட்டதான காணிக்கைகளை நாம் தேவ சமூகத்திலே செலுத்தினாலும் சரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பயந்து உற்சாகமாய் காணிக்கைகளை செலுத்தும் போது அந்த காணிக்கையிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார் என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட், கிதியோன் காணிக்கையை கொண்டு வரும்போது அவர் மனப்பூர்வமா கேட்கிறார். மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, 18, 19 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 18, 19. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவோ இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். வேண்டிக் கொள்றார். ஐயா, நான் காணிக்கையை கொண்டு வந்து இங்க உம்மனா பிரைஸ் தி லார்ட், நான் வரும் அளவும் என்ன பண்ணாதுங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாதுங்க, நீங்க போக வேண்டாம். ஏன்னா நான் உண்மையா என்ன பண்ணணும், உமக்கு நான் காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் கிதியோனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:24. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே எப்படி செய்யுங்க? நீங்க மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பாருங்க, நம்ம காணிக்கை கொடுக்கிறோம்னு சொன்னா நம்ம ஒரு காலம் சங்கடத்தோட அல்ல, நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உண்மையாய் செய்யும் போது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதிக்கு வாங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், பாருங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க அவங்க, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். பாருங்க, உபத்திரவம்னு சொல்லல, மிகுந்த உபத்திரவம்.
நான் நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு சரியா அன்றாட காரியங்களுக்கு சரியா அவங்களுக்கு வழி இல்லாம இருக்காங்க. பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் வாசிங்க, கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தோம். கொடிய தரித்திரம் சொன்னா அதுக்கு மேல ஆன்சரே இல்ல. வாசிங்க வாசிங்க. தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, கொடுக்கிறதுனால உள்ள நன்மையை புரிந்து கொண்ட பின்பு, கொடுக்கிறதுனால உள்ளதான சந்தோஷத்தை புரிந்து கொண்டதான இந்த திருச்சபை மக்கள் பாருங்க, அவர்கள் வசனம் சொல்லுது பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தோ தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரித்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னும் உண்மையா கொடுத்தாங்க, சாட்சியா கொடுத்தாங்க, சந்தோஷமா கொடுத்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இன்னும் வாசிங்க. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் அதை காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இப்போ அவங்க சூழ்நிலை தெரியுது, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தின் மத்தியில வசனம் சொல்லி பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுறாங்க, கொடிய தரித்திரம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அவங்க கொடுக்கும் போது பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, எங்களால் அதை வாங்கிறதுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு தைரியம் இல்லை, எங்களால் அதை வாங்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த வசனம் வாசிக்கும் போது வாசிங்க, 4ஆம் வசனத்துல, நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, நீங்க வாங்காம போயிடக்கூடாது, நீங்க வாங்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகவும் வேண்டிக் கொண்டாங்களா. பாருங்க, அந்த திருச்சபையை பவுல் மெச்சுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாய் காணப்படுகிறது. எதற்காக நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தருக்காக நாம் உண்மையா இருக்கும்படியாய் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தருக்கு உண்மையா இருப்போம்னு சொன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. அது என்னுடைய வாழ்க்கையில சாட்சியை நாம் சொல்ல முடியும். அநேக குடும்பங்கள், நம்முடைய சபையின் குடும்பங்கள் தான், அநேக குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தருக்காய் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து உண்மையாய் காணப்பட்டதான சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த நிலைமையிலே கொண்டு செல்கிறது. என்னுடைய கண்கள் காண்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்ம சபை கட்டும் போது அடிக்கடி நாம் கற்றுக்கொண்ட விஷயம், இன்னைக்கு காலையில கூட நான் சபையில் 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணும் போதும் அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். 2014ஆம் வருஷத்துல 13-14ஆம் வருஷத்துல நம்ம சபை கட்டுமான பணி ஆரம்பிச்சோம். அந்த மேல உள்ள போர்ஷன் ஆரம்பிச்சு 2015ஆம் வருஷத்துல அந்த கட்டுமான பணி முடிவடைஞ்சு, அது நேற்றைக்கு ஒரு நாள்ல முடிஞ்ச மாதிரி இருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா சபையில் உள்ள விசுவாச மக்களுடையதான அந்த செயல்பாடுகள் உண்மையாகவே நான் ரொம்ப பாராட்டுவேன், சந்தோஷப்படுவேன். அதாவது சபையில் உள்ள ஒவ்வொருவரும் வந்து வேலை செய்வோம். நானும் வேலை செய்வேன், குடும்பத்தில் வேலை செய்வாங்க. கூடவே சபையில் உள்ள மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாய் அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா வேலை செய்வாங்க. கல்லு தூக்குவாங்க, மண்ணு தூக்குவாங்க, அவங்களால என்ன வேலை செய்ய முடியும் என்ன செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சபை கட்டுகிறதான சூழ்நிலையில நீங்க இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு கொடுங்க, நம்ம ஒரு நாள் கூட சபையில சொன்னதே இல்லை. தேவ சமூகத்துல சாட்சியா சொல்றேன், நம்ம சபை கட்டுறோம், உங்களால ஏன்னதை செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆனா சபையினுடைய குடும்பங்கள் மனப்பூர்வமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க செய்கிறதான காரியங்கள் உண்மையாகவே அவங்க அது வாங்கும் போது எனக்கு கை நடுங்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா தங்களுடைய திறமைக்கு அதிகமாய், தங்கள் திராணிக்கு அதிகமாய் அவங்க கொண்டு வந்து சபையினுடைய கட்டுமான பணிக்கு என்று கொடுத்ததை நான் பார்த்து நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எதற்காக சொல்லுங்கன்னு சொன்ன, அப்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து தேவ சமூகத்திலே ஒரு மனமாய்
பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டபடினால்தான் சபையை கட்டி முடிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் இந்த காரியங்களிலே உற்சாகமாக செயல்பட்டோம். அதுல சகோதரர் ஜான் மேஸ்திரி, அவர் அதிகமா அவர் அடிக்கடி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. பாஸ்டர் கர்த்தர் நடத்துவாரு பாஸ்டர். அவரு வேற வேற சபைகள் சில கட்டின இடங்களை சொல்லும் போது என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லும் போது சொல்லுவார், பாஸ்டர் இந்தந்த இடங்கள்லாம் கட்டும் போது நானே பார்த்திருக்கிறேன், அதாவது எந்த ஒரு வருமானம் இருக்காது, ஆனா ஊழியக்காரர் முழங்கால் படி போட்டு நிற்பதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. அது போல கர்த்தர் நம்மை நடத்துவார்னு சொல்லி அவர் அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணுவார். நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இப்படியாக கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்படுவதற்கு நாம் எல்லாரும் உற்சாகமாய் செயல்பட்டதை கர்த்தர் கவனித்தார். கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்படினார். அல்லேலூயா. எதற்காக நான் இந்த உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாய் சொல்லுகிறேன் அப்படி சொன்னா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் மனப்பூர்வமாய் செய்கிறோமே என்றால் அதற்குரிய பிரதிபலனை இந்த உலகத்திலேயும் நமக்கு தருவார், பரலோகத்திலேயும் தேவன் நமக்கு தருவார். தேவனுக்காய் மனப்பூர்வமாய் செய்கிறதான நன்மைக்காய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆகையால் நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் மனப்பூர்வமாய் நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய், உற்சாகமாய், சந்தோஷமாய், தாராளமாய் நாம் தேவனுக்கு என்று செய்கிறோம் என்று சொல்லி நாம் செய்வோமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கிதியோனுடைய வெற்றிக்கு காரணம் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொண்டு வந்தார். மூன்றாவது, அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, உனக்கு தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு, அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு, இந்த கற்பாறை உச்சியிலே, இந்த கற்பாறையின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியாக பலியிட கடவாய், சர்வாங்க தகன பலியாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டிருந்ததும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு ஒருவரையொருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை பலிபீடத்தை தகர்த்தவின் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பலிபீடத்தை, பாகாலின் பலிபீடத்தை இந்த கிதியோன் தகர்த்து போட்டான். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், பாகாலின் பலிபீடம், சத்ருவினுடையதான அந்த பலிபீடத்தை இந்த கிதியோன் தகர்த்து போட்டான். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது சத்ருவின் சில செயல்பாடுகள் நமக்குள்ளே வளர்ந்திருக்குமே என்றால் அவைகளை நாம் தகர்த்து போட வேண்டும். மட்டுமல்லாமல் ஏதாவது சத்ருவுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால்
அதை நாம் தகர்த்து போட வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது பாகாலின் பலிபீடத்தை இந்த கிதியோன் தகர்த்து போட்டான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வீட்டிலேயோ நம்ம ஏதாவது வழிகளிலேயோ ஏதாவது பாகாலின் பலிபீடங்கள் இருக்குமே என்று சொன்னால் அவைகளை நாம் நிர்மூலமாக்கி இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பாகாலின் பலிபீடம்னு சொல்லி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான ஒரு காரியம் அழகா சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவனாய் இருப்பேன்னு சொல்லி அந்நிய விக்கிரகங்களை நாடி தேடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் இந்த கிதியோன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாக வேண்டுமே என்றால் இந்த பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டால் மாத்திரமே தனக்கு ஒரு வெற்றி உண்டாகும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாகாலின் பலிபீடத்தை அவன் தகர்த்தான். பாருங்க, தகர்க்கும் போது நிறைய பேரு சிலவங்க சில தேவையில்லாத பொருட்களை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது போராட்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 31ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க, 31 வாசிங்க. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததின் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும். யோவாஸ் இப்ப சொல்றாரு, ஐயா இந்த பலிபீடத்தை தகர்த்தவன் இன்னைக்கு காலையிலே செத்து போகட்டும். உண்மையாவே அந்த பாகால் உண்மையான தெய்வம் சொன்னா அது அவனுக்காக வழக்காடி என்ன பண்ணட்டும், அவனை கொல்லட்டும் அப்படி சொல்லி அந்த இடத்துல சேலஞ்ச் பண்றவரா இருக்கிறார். அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கிறவர்களை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒருவேளை நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம், நமக்கு விரோதமாக ஒரு சத்துருவின் செயல்பாடுகள் எழும்பலாம், ஒருவேளை சில கிரியைகள் எழும்பலாம், சில மந்திர சக்திகள் எழும்பலாம், சில ஜோஷிய கட்டுகள் எழும்பலாம், சில நபர்கள் நமக்கு விரோதமாய் சில செய்வனை கட்டுகளை செய்யலாம், நமக்கு விரோதமாய் சில ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை நம் மூலமாய் ஏவலாம். ஆனால் ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. ஏன் இந்த காரியம் நடக்கல, ஏன் இந்த காரியம் நிகழல, இந்த காரியம் ஏன் கைகூடி வரல, ஒருவேளை இவங்க ஏதாவது செய்வன பண்ணி இருப்பாங்களோ, இவங்க ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்களோ, இவங்க ஏதாவது மந்திரவாதம் பண்ணி இருப்பாங்களோ என்று சொல்லி ஒருவேளை சில கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை என்றால் தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களுக்குள் இருப்பவரை விட எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் என் மேன்மையானவர், அவர் பெரியவர் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவர். தடைகளை கர்த்தர் உடைத்தறிய கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. காரியத்தை கைகூடி வரப்பண்ண நம்முடைய ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைகூடி எப்படி இருக்க நீங்க அடங்கி இருங்க. இன்னைக்கு சங்கீதம் வாசிச்சோம், கர்த்தரிடத்தில் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது, இந்த காரியம் கைகூடி வர பண்ணல. அதனால எனக்கு இவங்க ஏதாவது செய்வன பண்ணி இருப்பாங்களோ, இவங்க ஏதாவது மந்திரம் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரையும் போய் குற்றம் சாட்ட வேண்டிய தேவையில்லை. பாருங்க, இப்ப யோவாஸ் சொல்றாரு பாருங்க, ஒருவேளை அந்த பலிபீடத்தை தகர்த்தவன் இன்னைக்கு காலை பலிபீடத்தை தகர்த்தவன் சாகட்டும், ஒருவேளை தகர்த்ததுக்காக பலிபீடத்தை தகர்த்ததுக்காக
பிரைஸ் தி லார்ட். அந்த பாகாலே வழக்காடட்டும் சொல்லும் போது தேவனுக்கு முன்பாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் அந்த பாகால் விக்கிரகத்திற்கு முன்பாய் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆகையால் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்கரேஜ் ஆக வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எனக்காய் வழக்காட என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காய் கிரியை செய்ய என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். இன்னொரு பகுதியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது வாசிங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நீங்கள் பாகாலின் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் உங்கள் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். இப்ப பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒருத்தர் தான் இருக்காரு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பவுஞ்சில 450 பேர் நிக்கிறாங்க. இப்போ ஒரு சேலஞ்சுக்குள்ள வராங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய தெய்வம் உண்மையான தெய்வமா, இல்ல கர்த்தர் தான் உண்மையான தெய்வமா என்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்சுக்குள்ள இருக்கும்போது இங்க ஒருத்தர் தான் இருக்காரு. எலியா தீர்க்கதரிசி மாத்திரம். ஜனங்கள் யாருமே உதவி இல்ல. பாகால் தீர்க்கதரிசிகள் கூட்டமா நிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, 2 காளையை கொண்டு வருவோம், ஒரு காளைய நான் என்ன பண்றேன், சந்தா வெட்டி நான் பலிபீடத்துல வைக்கிறேன், நீங்க ஒரு காளைய சந்தா வெட்டி பலிபீடத்துல வைங்க. எந்த தெய்வம் அக்கினியினால் உத்தரவு சொல்லுதோ, அதை பட்சிக்குதோ, அந்த தெய்வம் தாயா உண்மையான தெய்வம் என்று சொல்லி பாருங்க. எலியா ஒரு சேலஞ்ச விடும்போது அவர் சொல்றாரு, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால நீங்களே முதல்ல ஒரு காளைய என்ன பண்ணுங்க, வெட்டி நீங்க ரெடி பண்ணுங்க. ஒருவேளை உங்க தெய்வம் அக்கினியினால பதில் செஞ்சுச்சுன்னு சொன்னா நாங்க என்ன பண்றோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி, பாகாலின் தீர்க்கதரிசிகள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவரால் வழக்காட முடியாது, நம்முடைய தேவனால நிச்சயமாய் வழக்காட முடியும். ஒரு சத்தமும் பிறக்கல. வாசிங்க. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். நமக்கு தெரியல, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப சில சபைகள்ல அப்படிப்பட்ட டான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, வசனம் சொல்லுது, அவர்கள் பலிபீடத்திற்கு முன்பே குதித்து ஆடினார்கள். வாசிங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, எலியா சொல்ல, ஐயா காலையில இருந்து இவ்வளவு நேரம் குதிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க,
ஒரு காரியம் நடக்கல, என்ன ஆச்சு அப்படி பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான், ஒருவேளை தியானத்துல இருப்பாரு, அல்லது அலுவலாய் இருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பாரு, அல்லது பிரயாணம் போயிருப்பான், இல்லைன்னா ஏதாவது டிராவல் பண்ணிருப்பாரு, அல்லது தூங்கினாலும் தூங்குவான், ஒரு நாள் தூங்கினாலும் தூங்கிடுவாரு. அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் வாசிங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க, என்ன வாசிங்க? மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னத்தம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாசிங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் கொடுப்பாரும் இல்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபினுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகள், பிரைஸ் தி லார்ட், பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய பலிபீடத்தை கிதியோன், பிரைஸ் தி லார்ட், உடைத்து போட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் இன்னும் சில நேரங்களில உலக பிரகாரமான காரியங்களுக்கு, உலக பிரகாரமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவங்களா இருப்போமே என்றால், சில பாகாலின் காரியங்கள் நம்மை அறியாமலேயே சில மறைமுகமான சூழ்நிலையில நமக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னா அவைகளை தகர்த்து போடுகளா இருக்கணும். பாருங்க, சில நேரத்துல சில டெத்து வீட்டுல போகும்போது தெரியும், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெத்தா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவங்க, ஆண்டவரை அறியாத மக்கள் வந்து சில சடங்குகளை, சில காரியங்களை செய்யும் போது இவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல, இதை செய்ய வேண்டாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இதை நாங்க செய்யக்கூடாது அப்படி சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அந்த இடத்துல சில பாகாலின் கிரியைகள் வரும்போது அவைகளை ஜெயிக்க தேவ பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதிலே நாம் கவனமாய் பேசி, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை முன்னிறுத்துகிற பிள்ளைகளா இருப்போமே என்றால் கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறவரா இருப்பார். அல்லேலூயா. இது ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் அது போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், துணி போடணும், அது போன நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவ பிள்ளைகள் நாம் இந்த காரியத்திலே நாம் கவனமா இருந்து உலக பிரகாரமான செயல்களுக்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய்
ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். இன்னும் திருமண காரியங்களா இருக்கட்டும், சில திருமண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது உலக பிரகாரமான மக்களை விட, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ள மக்கள் கூட உலக பிரகாரமான மக்களை விட பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல எல்லாம் வைக்கிறதான சில பொருட்களை பார்க்கும்போது நாம் உபயோகிக்காத காரியங்கள் வச்சிருப்பாங்க. சிலவங்க வெத்தலை வச்சிருப்பாங்க, சில பாக்கு வச்சிருப்பாங்க, பூ வச்சிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவங்க உண்மையாவே ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு தோணும். பாருங்க, ஏன்னா தேவ பிள்ளைகள் ஒரு பழங்கள் ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுப்போம்னு சொல்லிடும் போது சரி, அதனுடைய நம்முடைய அடையாளத்துக்காக சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில விதிமுறைகள் நம்ம இருக்கு. நாம் ஒரு காலம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாய் நாம் உண்மையா இருப்போம் என்றால் அதிலே தேவன் சந்தோஷப்படுவார், பாகால் வெட்கப்பட்டு போய் விடுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த காரியத்தை நான் எதுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, கிதியோனுடைய வெற்றிக்கு காரணம் 3 காரியம். ஒன்று, தாழ்மையாயிருந்தான். இரண்டாவது, மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வந்தான். மூன்றாவது, பாகாலின் பலிபீடத்தை அவன் முற்றிலுமாய் தகர்த்து போட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் உண்மையாய் செயல்படுவோம்னு சொன்னா கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோமா? பிரைஸ் தி லார்ட். கிதியோனுடைய வெற்றிக்கு காரணமான காரியங்கள், தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தினான். இரண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையிலே மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொண்டு வந்தான். மூன்றாவது, பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான். கர்த்தர் கிதியோனோடே கூட இருந்து பிரைஸ் தி லார்ட் எதிராய் எழும்பின மீதியானியரை முறியடிக்கும்படியாக கிதியோனுக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதிராளி வெட்கப்பட்டு போகிற அளவிற்கு கர்த்தர் நமக்கு பலனை தர வேண்டுமே என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மிகுந்த கவனமாய் பிரைஸ் தி லார்ட் கிதியோனை போல தாழ்மை உள்ளவர்களாய், கிதியோனை போல மனப்பூர்வமான காணிக்கை கொண்டு வருகிறவர்களாய், கிதியோனை போல பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றால் கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கடைசி ஜெபத்தை சௌரு தாவீது முன்பாய் கடந்து வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ராஜா, அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையிலும் ஆண்டவரே ராஜா பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே ராஜா உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க கர்த்தாவே உதவி செய்து கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆரம்பம் முதல் ஆண்டவரே ராஜா முடிவரை ராஜா உமக்கு சோத்திரம். உம்முடைய ராஜா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் கேட்க ஆண்டவரை உதவி செய்தீங்க கர்த்தாவே. கிதியோனுக்கு தகப்பனே ராஜா உமக்கு சோத்திரம். அவனுடைய வெற்றிக்கு தகப்பனே ராஜா காரணமாக இருந்ததான ஆண்டவரே ராஜா இந்த 3 காரியங்களை குறித்தும் ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ராஜா கற்றுக்கொண்ட தகப்பனே ஆண்டவரே ராஜா ஒரு மன தாழ்மையை ராஜா எங்களுக்கு தாருங்க தகப்பனே. ஆண்டவரே, மனப்பூர்வமாய் ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. காணிக்கை செலுத்த கர்த்தாவே உதவி செய்யுங்க தகப்பனே. வைராக்கியம் கொண்டு ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலிபீடங்களை தகர்க்க தகப்பனே ராஜா எங்களுக்கு நீர் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க. மீதியா இருக்கிறதான ஆண்டவரே 2வது ஆராதனையும் ஆண்டவரே உடைய கருத்துல தருகிறேன் கர்த்தாவே. சாயந்திரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ராஜா இந்த இந்தி சர்வீஸையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.